ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கேம் தான் பார்க்க போகிறோம். 2021ல் செகண்ட் வேவ் லாக்டவுன் அப்போ விளாண்ட கேம் இது. வந்து ஓவர் த போர்டு விளாண்டாங்க இந்த கேமு. ஸோ வழக்கமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கேம் அனுப்பும்போது நான் அதை பார்த்துட்டு இது எந்த டேட்டில் போடுவேன் அப்படின்றத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் சில நாட்களில். பட் இந்த கேம் அமிச்ச உடனே இந்த கேமை பார்த்ததுக்கு அப்புறமா நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் ஷாக் ஆனதுக்கு அப்புறமா இமீடியட்டாகவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்டேன், இது வந்து நீங்கள் கேமில் விளாண்டது தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் சில விஷயங்களை. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி ஓகே நான் இதை வந்து ஷெட்யூல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கேமை பார்த்த உடனே நான் எதனால் பயங்கர ஷாக் ஆனேன், ஸோ நான் என்ன விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் இப்போவே சொல்லிட்டேன்னா இந்த கேமுடைய சுவாரஸ்யமே போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ முடியும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசின சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கணேஷ்ன்றவர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய ஆப்னன்ட் பார்த்தீங்கன்னா ஷரண்ன்ற ஒருத்தர். ஸோ கணேஷ் பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E6. ஸோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ D4 D5. இப்போ நைட் C3. இந்த இடத்துல D-Take C4 நைட்-Take C4 ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் D7. ஸோ இந்த இடத்துல பிஷப் D7 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக பிஷப்பை வந்து E7ல் போட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பிஷப் D7 போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுடைய நைட்டை இந்த நேச்சுரலான ஸ்கொயரில் டெவலப் பண்ணுவீங்க. ஸோ பிஷப் வந்து வழி இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம். பட் எனிவே இப்போ வந்து பிஷப் D7 வருது. இப்போ நைட் F3. இப்போ பிஷப் C6. ஸோ திருப்பி இதே பிஷப் வந்து C6ல போட்டுட்டாரு. நெக்ஸ்ட் நைட்டை வந்து நம்ம இந்த D7 ஸ்கொயர்ல போட்டுக்கலாம். பட் எனிவே பிளாக்கு பார்த்தீங்கன்னா டெம்போ தான் வேஸ்ட் ஆயிருக்கு. நீங்க பிஷப் வந்து D7ல போட்டு C6ல போட்டிருக்கீங்க. இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல பிஷப் D3 ப்ளே பண்றாரு. ஸோ பிளாக் டெம்போ வேஸ்ட் பண்ணதுனால ஒயிட் பாருங்க 3 பீஸை டெவலப் பண்ணிட்டாரு. பிளாக் வந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் தான் டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ சென்டர் கண்ட்ரோல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒயிட் கிட்ட தான் இருக்கு. இப்போ நைட் D7 ப்ளே பண்றாரு. இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு கணேஷ். இந்த இடத்துல கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு நைட்டை கேம்குள்ள கொண்டு வராரு. இப்போ நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் F3, குயின் டெக்ஸ் பிஷப். இப்போ குயின் D5 ப்ளே பண்ணி குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு. இந்த இடத்துல சப்போஸ் குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துருவாரு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய பிஷப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேசலும் பண்ணிடுவாரு. ஸோ பிளாக் விட்ட சில டெம்போவும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து திருப்பி கெயின் பண்ணிப்பாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குயின் எடுத்துட்டு போயிட்டு E3ல போறாரு. அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஏன்னா இந்த பிளாக் உடைய குயின் வந்து இந்த பிஷப்பை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ பிளாக் குயின் சைட் கேசல் பண்ணிக்கிறாரு. குயின் சைட் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், குயின் சைட் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுமே நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல பிளாக் வந்து குயின் சைட் கேசல் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனது பிளாக்குக்கு ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த சைட்ல செமி ஓப்பன் ஃபைல்ல இந்த ரூக்குக்கு வந்து ஒரு சூப்பரான ஆக்சஸ் இருக்கும். இதே சைட்ல பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய கிங்கும் இருக்கு. ஸோ ஒயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு, ஒயிட் சின்ன தப்பு பண்ணா கூட. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை பிளாக் வந்து மேபி அலோ பண்ணிருக்காரு. இப்போ C3 புஷ் பண்றாரு. ஸோ C3 புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லேடர் பான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இப்போ குயின் D6 வராரு. ஸோ குயின் D6 மூலமா குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் A D1 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ F5 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் மூலிமா ஒயிட்டோடைய கிங்கை வந்து டேமேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. இப்போ B4 புஷ் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பான் புஷ் பண்ணி பிளாக்கோடைய கிங்கை வந்து டேமேஜ் பண்ண பார்க்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் கேசல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால இப்போ குயின் C6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் C6 மூலிமா நெக்ஸ்ட் ரூக் G8 ப்ளே பண்ணி நம்ம இந்த G2 ஸ்கொயரில் செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ணலாம். இப்போ ரூக் C1 வராரு. ஸோ இந்த ரூக் பார்த்தீங்கன்னா D1 வந்துட்டு திருப்பி C1 வராரு. கொஞ்சம் டெம்போ வேஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த குயினை வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட்டுடைய பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு இருக்காங்க. இப்போ ரூக் G8. ஸோ ரூக் G8 மூலிமா இந்த G2 ஸ்கொயரில் வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் வந்து G3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதை வந்து பிளாக் பண்ணுறாரு. இப்போ A6 புஷ் பண்ணுறாரு பிளாக். இப்போ இமீடியட்டா பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து A5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ கணேஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய குயின் சைடில் இருக்கிற பான்ஸ் எல்லாம் ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங் சைடை டேமேஜ் பண்ணுறது தான் பெரிய பிளானு. இப்போ குயின் D5 ப்ளே பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ குயின் D5 நீங்கள் ப்ளே பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம B5 புஷ் பண்ணலாம். B5 மூலிமா இந்த பானுக்கு த்ரெட்டு. இப்போ குயின் வந்து த்ரெட்டில் இருக்குது, அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நம்ம குயினை மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிடும். பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆச்சுன்னா பிளாக் உடைய கிங் வந்து வீக் ஆகிடுவார். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக குயின் D5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ வந்து B5 புஷ் பண்ணுறாரு. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து இந்த இடத்துல B5 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணலாமே நினைக்கலாம். பட் நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னா
குயின் டெக்ஸ் D4 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணாலும் ரூக் டெக்ஸ் குயின் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவையில்லாமல் ஒயிட் வந்து ஒரு பானை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல B5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A5 தான் புஷ் பண்ணணும். A5 புஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பானை நீங்கள் வந்து பிளாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் A5 புஷ் பண்ணாமல் இந்த இடத்துல பானை மட்டும் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். பிளாக்குடைய கிங் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவார். அவருக்கு டேஞ்சர் கொஞ்சம் அதிகமாகிடும். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா பான்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. பான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒயிட்டோடைய 2 ரூக்ஸ்க்கும் பாருங்கள் பிளாக்குடைய கிங்கை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு புது வழி கிடச்சிருக்கு. இப்போ பிஷப் A3 ப்ளே பண்ணி இந்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரூக் வந்து A1 வந்துடுவார். ஸோ ரூக் A1 வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு போகாமல் குயின் D6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. பட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல ஒயிட் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ரூக் A2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் A2 ப்ளே பண்ணுற ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ரூக்கையும் நம்ம கொண்டு வந்து இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணணும். இந்த குயின் வந்து இந்த பிஷப்பை கார்ட் பண்ணுறதுக்கு இந்த டயகனலில் இருந்தே தான் ஆகணும். அதனால் இந்த இடத்துல இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயினை வந்து பேக்வர்ட் கொண்டு போகிறாரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் குயினை பேக்வர்ட் கொண்டு போகாமல் வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக இன்னொரு ரூக்கை வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணி பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணலாம். பிஷப்க்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது பாருங்கள். இங்கே 2 சைட்லையுமே வந்து பான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய குயினை வந்து கொஞ்சம் பேக்வர்ட் கொண்டு போகிறாரு அண்ட் அதே டயகனலையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இப்போ இன்னொரு ரூக்கை வந்து ஒரு சூப்பரான ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு கணேஷ். இப்போ பிஷப் வந்து பேக்வர்ட் வந்துடுறாரு. இப்போ C4 புஷ் பண்ணுறாரு. ஸோ C4 புஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பான்ஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக C4 புஷ் பண்ணாமல் டேரெக்டாகவே இங்கே ரூக் செக்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிங் வந்து இங்கே எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ இது என்ன தான் ஒயிட்டுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலுமே இந்த ஒரு பொசிஷனுக்கு அப்புறமா ஒரு டைரெக்டான அட்டாக்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனால ஃபஸ்ட்டு அவருடைய பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் புஷ் பண்ணிக்கிறாரு. இப்போ C4 வந்ததுக்கப்புறமா இப்போ F4 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ F4 பார்த்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு லாஜிக்கான மூவ் தான். நம்ம குயினையும் அட்டாக் பண்ணுறோம், அதே சமயத்தில் இந்த பானையும் அட்டாக் பண்ணுறோம். இப்போ உங்களால் பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ரூக் வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இதே டயகனலில் தான் இருக்கிறாரு. ஸோ உங்களால் குயினை வச்சு இந்த பானை டேக் பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனால இப்போ குயின் E4 ப்ளே பண்ணுறாரு. குயின் E4 மூலிமா இந்த H பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிளாக் வந்து இந்த H பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா குயின் H6 ப்ளே பண்ணிட்டாரு. குயின் H6 மூலிமா இந்த இடத்துல பிளாக்குக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயினை வச்சு இந்த பானையும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிங் சைடில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டயகனல் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு முக்கியமான மூவை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் அதை ஒயிட் வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா குயின் C6, ஒரு பிரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த மூவ் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் ஷாக் ஆனேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இதே குயின் C6 பேட்டர்ன் உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே குயின் C6 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2020 ஆன்லைன் பிளிட்ஸ் கேமில் சூப்பி வந்து மெக்னஸ் கார்ல்சன் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அந்த கேமையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம், 3.5 years பேக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். இப்போ வந்து நீங்கள் பான் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணி இந்த குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா கூட இப்போ கிங்கால் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ரூக்கை இங்கே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் ரூக் A8 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. நீங்கள் சப்போஸ் இங்கே கொண்டு வந்தாலுமே நம்ம ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணிக்கலாம். இந்த 2 ரூக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குயின் C6 மூவ் பார்க்கும்போது நம்ம அப்படியே மெக்னஸ் கார்ல்சனுடைய கேமுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பியும் மெக்னஸ் கார்ல்சனும் விளாண்டது. ஸோ இந்த ஒரு பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா குயின் C6 வந்து சூப்பி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ மெக்னஸ் கார்ல்சனும் சூப்பியும் விளாண்ட கேமில் பார்த்தீங்கன்னா இங்கே B2ல பான் இருக்கிறாங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் விளாண்ட கேமில் பார்த்தீங்கன்னா B2ல வந்து பான் கிடையாது. அப்படியே லெஃப்ட் சைட் போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பீசஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். அண்ட் இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேம் பார்த்தீங்கன்னா 26th மூவில் இந்த குயின் C6 பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பியும் கார்ல்சனும் விளாண்ட கேமில் பார்த்தீங்கன்னா 18th மூலியே அந்த குயின் C6 பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஷாக் ஆகி சில விஷயங்கள்லாம் கேட்டேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுற பாருங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நம்மளுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கேமுடைய PGN தான் இது. ஸோ இது வந்து ஓவர் த போர்டு விளாண்டதாக சொன்னாங்க. ஸோ இந்த கேமை வந்து அவங்களே வந்து இன்ஸ்பயர்டு பை ஃபேமஸ் சூப்பி vs கார்ல்சன் ஆன்லைன் கேம்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேமை நான் அதுக்கப்புறமா என்னடான்னு பார்த்ததுக்கப்புறமா நானே ஷாக் ஆகிட்டேன். ஷாக் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து திருப்பி கேட்டேன், இது வந்து கோஇன்சிடென்ட்டா இல்லை இந்த பொசிஷனை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக இந்த கேம் வந்து மேக்னஸ் கார்ல்சனோ சூப்பியோ விளாண்ட கேம்ன்றதை நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணலை. ஸோ இதை எப்போ அவர் ரியலைஸ் பண்ணதாக சொன்னார்னா, இதை வந்து நான் ரியலைஸே பண்ணல. ஸோ அன்டில் ஐ டபுள்டு மை ரூக்ஸ் ஆன் த A file
Once rooks were doubled, I saw similarly and then played queen e4. Opponent thought I was going for h pawn without realizing the queen c6 shot. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா இது வந்து யதார்த்தமாக தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் எனிவே உங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா, அண்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டும் கூட. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோடைய எண்டு கார்டில் நான் ஆல்ரெடி சூப்பியும் கால்சனும் விளாண்ட கேமை நம்ம 3.5 years பேக் நான் அனலைஸ் பண்ணதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.